சாஃப்ட் ஐஸ் பார்த்தியா? இதுக்கெல்லாம் இது கொஞ்சம் சிரமம், இதெல்லாம் இருக்குதுல்ல. ஆமாம் ஆமாம். எதுக்கு வந்திருக்கோன்னா அகனுக்கு ஒரு பேண்ட் எடுக்கத்தான். முடி அதிகமாக இருக்கனால சிரமமாக இருக்குது அவனுக்கு. அதனால் கலராக எடுத்துக்கலாம். நல்லா இருக்கும். நீ சொன்னது தானே? இங்கே பார்த்தீங்கன்னா டாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி சுற்றிட்டு இருந்தோம். சரி இங்கே வந்தால் டாய் செக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இது ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இந்த கார் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி மூவ் ஆகும்போது இது ஆடிட்டே இருக்குது உங்களுக்கு மேலே. அது அப்புறம் போயிட்டே இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த காரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐயும் இந்த நாக்கும் வந்து உங்களுக்கு மாறிட்டே இருக்கும், உள்ளே போக மாறிட்டே இருக்கும் இந்த மூவ் ஆகும்போது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி இந்த ரெண்டு எடுத்துக்கலான்னு. நல்லா இருக்குல்ல ரெண்டும்? வேறு கலர் அதில் வந்து ஒரே கலர் தான். இது வேணும், இது நல்லா இருக்குது கலர். அதுக்கப்புறம் இந்த ஹெலிகாப்டரில் பார்த்தீங்கன்னா இந்த வீல் சுற்றும் போது மேலே இருக்கிற விங்ஸும் சுற்றும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 140 போட்டிருப்பாங்களே. 140. அதுக்கப்புறம் இதில் பாரு, மேலே இருக்கிற விங்ஸு இதில் சுற்றும். ஆனால் இதில் அவ்வளோதான் பீஸு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வேறு என்ன இருக்குது? அது இது மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஆகுமா, ரியாக்ஷன் கொடுக்குமா? இது எந்த ரியாக்ஷன் இல்லை, அவ்வளோதான் நார்மல்ஸ். மற்ற எல்லாமே நார்மலாக தான் இருக்குது உங்களுக்கு. வேறு என்ன இருக்குது இங்கே? ஓகே, அது மேலே மூவ் ஆகுமா? ஆகாது. இடு நல்லா இது ஹெட் மட்டும் டில்ட் ஆகும், ஜஸ்ட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். மூவ் பண்ணிக்கலாம், நாம தான் மூவ் பண்ணணும். வெரி டிஃப்ரெண்ட்டாக இல்லை எனக்கு. இது நார்மலாக தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு தான் எனக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மேபி நாம் இப்போ தான் பார்க்குறோன்னு நினைக்கிறது மாதிரி. ஓகே, வேறு அந்த சைடில் சாஃப்ட் ஐஸ் இருக்குது. இதில் அவ்வளோ இதுப்பட்ட தான் போவா இருக்கும் உங்களுக்கு. என்னென்னா இப்போது இந்த ஒரு பென்சில் நல்லா இருக்குதுன்னு வாங்கியிருக்கிறோம். அங்கே போனோடனே தம்பி எனக்கு வேணும், எனக்கு பென்சிலில் எடுத்துகிட்டு போகன்னு. அதனால் இன்னொன்று கேட்டு வாங்கிக்கலாம் தம்பி கூப்பிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா உடன் டாய்ஸ் இருக்குது. இங்கே இப்போ தான் வந்தோம். இந்த சைடில் பார்த்தோம், சரி இருந்துச்சு, சரி பார்க்கலான்ட்டு வந்திருக்கோம். என்ன இருக்குது? ட்ரெயின் நம்பர்ஸோட 1 2 3யும். ஆனால் 1 2 3 ப்ளஸ் கலர்ஸு, அவ்வளோதானே அதில் சொல்ல முடியும் ஹைலைட்ஸு. மீதி எல்லாமே மோஸ்ட்லி இந்த ஷோ கேஸில் வைக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு ஃபீல். இந்த மற்றவங்க அதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஷோ கேஸ் மாதிரி தான் மோஸ்ட்லி எய்மியாக தான் இருக்கும் இந்த டாய்ஸ். பேபிஸ்ங்கிறது அது பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. மற்ற கொஞ்சம் ஆகும். இது நம்ம தான் வளர்ந்து ஒரு 5% இருக்கு. இது வந்து இங்கே அங்கே கொண்டு வரோமா? ஆமாம், எல்லாத்தையுமே கொண்டு வரணும். எது அது வேண்டாம். 60 கிளாஸ்மேட் நோட்டு சரி வாங்கலான்ட்டு சரி வாங்கினோம். பார்த்தா டிசைன் சூப்பராக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். முதல் பார்த்தா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போல்லாம் இந்த இது நல்லா இல்லை அன்ரூல்டு மட்டும் இது நல்லா அழகாக இருக்குது.
இங்கே ஜஸ்ட்டு வேறு என்னதுக்காக வந்தோம். இப்போ உள்ளே பூந்தோம். சரி ஜஸ்ட் கிளிப்ஸ் மட்டும் பார்க்கலான்னு வந்தோம். அதுக்கப்புறம் சரி டாய்ஸ் நல்லா இருந்துச்சு. அதை ஒன்று தான் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஆமாம், பேண்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் டாய்ஸ் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. சரி டாய்ஸ் ஒரு 2 எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். எப்போ 1 மணிக்கு வந்த முடியல, 1:30 இருக்கு பக்கம். ஆமாம், சரி அவ்வளோதான், நீ கிளம்ப போகிற வீட்டுக்கு. இன்னொன்று இருக்குது அச்சுக்காக, அச்சு சாப்பிட்டே ஆக ஒன்று. ஆமாம், அதனால் அதையும் போயிட்டு சாப்பிட்டு போகலான்ட்டு. இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ஹீட் ஸ்கொயர் வந்திருக்கோம். அச்சு வந்து பர்கர் ட்ரை பண்ணியே ஆகும் இன்னைக்கு. சரி அதனால் ஹீட் ஸ்கொயர் வந்துக்கலான்ட்டு வந்திருக்கோம். இப்போ எங்கே வந்துட்டோம்னா ஹீட் ஸ்கொயருக்கு வந்துட்டோம். ஏச்சு அச்சு வந்து பர்கர் சாப்பிட்டே ஆகணும் இன்னைக்கு. ரொம்ப நாள் அது நாம் சென்னை போனப்போ சாப்பிட்டதில்லை. நீ நாங்கள் போனதே ஒரு நாள் நான் எல்லா இடத்துலையும் சாப்பிட்ருக்கோம், கேஎஃப்சி மற்ற எல்லா இடத்துலையும் சாப்பிட்ருக்கோம். ஆனால் ஹீட் ஸ்கொயர் ஒன்று சாப்பிட்டதில்லை. ஏன்னா இது ஹீட் ஸ்கொயர் வந்து உங்களுக்கு இங்கே மட்டும் தான் பேசு. ஆக்சுவலாக பல்லடம், உங்களுக்கு உடுமலை அங்கே தான். ஆனால் ஆக்சுவலாக இது இப்போ நாங்கள் இருக்கிற சித்தம்பலத்தில் இருக்கிறோம். இங்கே தான் இவங்களோட மெயின் ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து இது கூட தான் சிவசக்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கூட அங்கே தான் இது பிரான்ச் மாதிரி அவங்களோட அதுதான் அவுட்லெட்டாக. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் தான் மெயின். ஸோ அதனால் நாங்கள் பக்கத்தில் தான், நம்மளுக்கு எங்களுக்கு பக்கத்தில் தான். அதனால ரொம்ப நாள் பார்த்துட்டே இருப்போம், ஆனால் வந்து சாப்பிட்டதில்லை. சரி இன்னைக்கு வந்து சரி ஜஸ்ட் ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கிறோம். அதுவும் இல்லாமல் அச்சு வந்து பர்கர்னா எங்கேயும் சாப்பிட்டதில்லை, எங்கேயும் நான் போனப்போ வாங்கி கொடுத்ததில்லை. ஆமாம், நான் வாங்க சாப்பிட்டதும் இல்லை. சரி ஆனால் சாப்பிட்டுருக்கீங்களா? வெஜ்ஜு சாப்பிட்ருக்கேன், தம்பு சாப்பிட்டது வெஜ்ஜு. அதனால் சரி இன்னைக்கு சாப்பிட்லான்ட்டு தான் வந்திருக்கிறோம். பார்க்கலாம் அச்சு ரியாக்ஷன் என்னென்னு டேஸ்ட்டுக்கு அப்புறம். ஆச்சு பார்த்தோன்னா வெஜ்ஜு தானே ஆச்சு, வெஜ்ஜு தான் சாப்பிடணும்னு இன்னைக்கு. சரி வெஜ்ஜு தான் வாங்கியிருக்கிறோம். வெஜ்ஜு சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக நான் நான்வெஜ் சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு வெஜ்ஜு பர்கரில் வெஜ்ஜுங்கிறத எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. வெஜ்ஜில் பர்கர்னாலே நான்வெஜ் தான் இருக்குன்னு எனக்கு. ஃபஸ்ட்டு டைம் வெஜ்ஜு நான் நான்வெஜ் சாப்பிட சொன்னேன். ஏன்னா வெஜ்ஜு பர்கர் சாப்பிட்டு நான்வெஜ் பர்கர் சாப்பிட்டா தான் அது பர்கர்னாட்டே அந்த டேஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். வெஜ்ஜு சாப்பிட்டோம்னா அது எனக்கு அது நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு பிடிக்காது. ஆமாம், இன்னைக்கு தான் லெட்ஸ் ட்ரை. அதானே சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லணும். நல்லா இருக்குதா இல்லையா, ஓகேவா இல்லை நீ தான் சொல்லணும். ஹீட் ஸ்கொயரில் எப்படி இருக்குது? ஓகே டன். கமெண்ட்ரி மட்டும் கேட்டா, கமெண்ட்ரி மட்டும் தான் உங்களுக்கு கடுப்பே ஆகும். பார்க்குறக்கே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது மேட்ச் பார்க்குறக்கே. ஒவ்வொரு இடத்துல ஓகே, ஒவ்வொரு இடத்துல பார்த்தா அந்த கமெண்ட்ரி ரொம்ப கடுப்பாகும். தோணுதில்ல காசு வச்சு பேட்டிங் பண்ணிருப்பாங்க. நல்ல பேட்டிங், நல்ல வெயில், எல்லாரையும் அதுக்கப்புறம் இது வெஜ்ஜு நான்வெஜ் பண்ணுறோம். நீ தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணணும், நான் அதே ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களோட ரியாக்ஷன் தான் நான் பார்க்கணும். இருங்க உங்களுக்கு வரட்டும். என்னோட ஃபேவரட் இப்போதான் ரீசெண்டாக இதே மாதிரி தான் நான் வாங்கிட்டு வந்து இருந்துச்சு. இல்லை இது வந்து கொஞ்சம் மேலே பொள்ளாச்சிலேருந்து நான் வாங்கிட்டு வந்து இப்படி தான் இருந்துச்சு. அச்சு வந்து பர்கரை ட்ரை பண்ணேன். கெச்சப் ஊற்றி தான், கெச்சப் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வெஜ்ஜு பர்கர் எப்படி இருக்குது, உள்ள என்னென்ன ஸ்டஃப் இருக்குது இப்படி காட்டு. ஓகே, எப்படி இருக்குது டேஸ்ட்டு? ஓகேவா இல்லை? சரி மேபி இது ஃபஸ்ட் டைம் நீ சாப்பிட்றங்காட்டி உனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. சரி கேஎஃப்சியில் வேணால் சாப்பிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. அப்போ அங்கே வேணால் நான்வெஜ் சாப்பிடலாம். ஓகேவா? நாட் ஓகே. ஓகே, ரொம்ப நேரம் கழிச்சு, ஏன்னா இது மட்டும் தான் டிலே ஆகுது. ஆக்சுவலாக அவங்க டெலிவரி மட்டும் தான் டிலே ஆகுது. மற்றபடி உங்களுக்கு வெஜ் சாப்பிட்டேன், வெஜ் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நான்வெஜ் ட்ரை பண்ண
எப்படி இருக்குன்னு பார்க்கல டேஸ்ட்டு. அந்த வேகமா அவ்வளோ வேகமா நீங்க ஸ்ப்ரிண்ட் பண்ணும்போது அந்த கையில பால் நிக்கிறது உங்களுக்கு ஈஸி கிடையாது. ஏன்னா ஃபுல் ஸ்பீட்ல நீங்க ஓடுவீங்க, தலை ஆடிட்டு இருக்கும், பால் அப்படியே ஆடும் மேல வரும்போது. ஓகேவா, நல்லா இருக்கா? ஆல்மோஸ்ட் கேஎஃப்சி ஏன்னா அவங்க சிக்கன் வந்து உங்களுக்கு அதே மெத்தட் தான் ட்ரை பண்ணுறாங்க, கேஎஃப்சி ஆட்டே தான். ஸோ நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இருக்கும். ஆனால் அவங்க மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இவங்க மசாலா இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ரொம்ப பேடோ அந்த ரொம்பவே ஒஸ்ட்டு நம்ம அந்த கேஎஃப்சின்னு சொல்ல முடியாது. நல்லா தான் இருக்குது, நல்லா தான் பண்ணுவாங்க. யாராவது பக்கத்தில் இருந்தீங்கன்னா, சித்தம்பலம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா வேணா வந்து ட்ரையே பண்ணுங்க. ஏன்னா இது நம்ம ஊருக்குள்ளே பக்கத்துலேயே இருக்குது. நம்ம சிட்டிக்கெல்லாம் போகவே வேண்டியதில்லை. வேணா ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு. வந்து பன்னீர் பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஸோ அது வந்துடுச்சு. பன்னீர் பீஸா ஒன்று சொல்லியிருந்தோம். சரி அச்சு வந்து பீஸா ஒன்று ட்ரை பண்ணணும். அன்றைக்கி என்னென்னா வந்து டாமினோஸ் வாங்கிட்டு போயிருந்தோம். ஆனால் ஆர்டர் வாங்கி வீட்டுக்கு கொண்டு போயிருந்தனால கொஞ்சம் நல்லா இல்லை. ஏன்னா சீஸ் எல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு நல்லா இல்லை. சரி இங்கே சூடாகவே சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி அச்சு ட்ரை பண்ணி ஆகன்ட்டு சரி நினச்சி ஒரு ரெகுலர் வாங்கியிருந்தோம். சரி நல்லா அச்சுக்கிட்ட தான் நீ இது ஃபீட்பேக் கேட்கணும் எப்படி இருக்குன்னு. ஓகே அவ்வளோ சாப்பிட்டோம். ஓவரால் ஹீட் ஸ்கொயர் இது நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி உன்னோட ஃபீட்பேக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பீஸா கொஞ்சம் அவ்வளோக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. ஆக்சுவலாக டாமினோஸ் சாப்பிட்ருக்கோம், அந்தளவுக்கு இல்லை, அந்த லெவலில் அந்த லெவல் இல்லை. பட் பர்கர்ஸ் வந்து நல்லாவே இருக்குது உங்களுக்கு. பர்கர் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கேஎஃப்சி அளவுக்கே இருக்குது உங்களுக்கு ரேஞ்ச். கரெக்டாக தானே? ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ற எப்படி இருக்குது? வேணா கேஎஃப்சி ட்ரை பண்ணிவிட்டு வேணா ரிவ்யூ சொல்கிறீங்களா? எனக்கு பிடிச்சிருந்துச்சு பர்கர். ஆமாம் சரி அவ்வளோதான், இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். ஆமாம் சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். அந்த வழியில் ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தாங்க உங்களுக்கு, ஃபிஷ்ஷு ப்ளஸ் ஃபிஷ் டேங்கோட. சரி அச்சு வேணுங்காட்டி சரி வந்து பார்க்கறக்கு வந்திருக்குறோம். ப்ளஸ் மோட்ரு, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷஸ் பாருங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டி டேங்க்ஸ் உங்களுக்கு.